எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். ஜெய் குருதேவ். வாழும் கலையோட வைதிக தர்ம அறக்கட்டளை சார்பாக சோம்நாத் ஜோதிர்லிங்கம் மகாருத்ர பூஜை குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களோட நல்லாசியோட சுவாமிஜி ஸ்ரீதேஜ் அவர்களால திருச்சியில நடைபெற இருக்கிறது. இந்த ருத்ர பூஜை அப்படின்றது, இந்த ஜோதிர்லிங்கம் வந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு லிங்கம். இது வந்து சோமநாத்ல இருந்தது. அந்நியர்களோட படையெடுப்பின் போது இந்த லிங்கம் உடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு அக்னிஹோத்ரி அப்படின்ற ஒரு குழுவினர் வந்து இத அங்கிருந்து எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கும்பகோணம் பக்கம் கொண்டு வந்து அந்த ஒவ்வொரு உடைக்கப்பட்ட லிங்கத்தையும் தனித்தனி லிங்கமா ஆக்கி காலமா பூஜை செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. அப்ப அவங்க போயிட்டு பெரியவா ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சுவாமிகள்கிட்ட கேட்டப்ப அது இன்னும் கொஞ்ச காலம் இருக்கட்டும், ஒரு காலத்துல ரவிசங்கர்னு ஒருத்தர் வருவாரு, நீங்க அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் 100 வருடங்களுக்கு அப்புறம் வந்து அது வந்து குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள்ட்ட அது வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அந்த லிங்கம் வந்து ஆராய்ச்சி செய்யப்பட்டப்ப அந்த 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 லிங்கம் செய்யப்பட்ட அந்த கல் வந்து அது இந்த பூமியை சேர்ந்ததே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு லிங்கத்தையும் இன்னொரு லிங்கத்தையும் ஒன்னோட ஒண்ணு பிடிச்சு பார்க்கும் போது அது சென்டர்ல ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சு. அது வந்து இந்த பிளானட்டை சேர்ந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில சொல்லப்பட்டது. அந்த லிங்கங்கள் எல்லாமே கொண்டு வரப்பட்டு ராமேஸ்வரத்துல வந்து இப்ப கடந்த 30ஆம் தேதி அன்னைக்கு ராமேஸ்வரத்துல வந்து மகாருத்ர பூஜை செய்யப்பட்டு அதுக்கு வந்து எல்லா ஜோதிர்லிங்கங்களிலும் இருந்து ஆச்சாரியார்கள் வந்து புனித நீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்யப்பட்டு மிக சிறப்பா நடந்தது. இப்ப அந்த லிங்கம் வந்து இப்ப ஒவ்வொரு ஊரா எடுத்து செல்லப்பட்டு எல்லோருடைய பார்வைக்காகவும் பூஜை நடத்தப்படுகிறது. அந்த வழியில அது வந்து இப்ப திருச்சிக்கு வந்து இந்த சனிக்கிழமை, வரும் சனிக்கிழமை 7ஆம் தேதி இந்திரா காந்தி மகளிர் கல்லூரியில சத்திரம் பஸ் ஸ்டாண்டா இருக்குன்னா அங்கே வச்சு இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வுக்காக நாங்க எல்லாரையும் அழைக்கிறோம். எல்லோரும் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டு ருத்ர பூஜையில கலந்து கொண்டு சிவன் அருள் பெறுவதற்கு நாங்க உங்க எல்லாரையும் வேண்டிக் கொள்கின்றோம். இதுக்கு ஏதாவது கட்டணம் நிர்ணயம் பண்ண? கட்டணம் எல்லாம் இல்லைங்க சார். இது வந்து இலவச தரிசனம் தான். யாரு வேணாலும் வரலாம். எல்லோரும் குடும்பத்தோட வந்து அருள் பெற்று என்னங்க ஐயா, நான் ஒரு நாள் மட்டும்தான், 7ஆம் தேதி மட்டும்தான். வெவ்வேறு ஊர்ல நடைபெற்று சாயங்காலம் 5 மணில இருந்து 8 மணி வரை. குருஜி வராரா சார் இந்த ப்ரோக்ராம்? வரல சார். குருஜியோட ஆசீர்வாதத்தை குருஜி வந்து பெரிய பூஜை ராமேஸ்வரத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப இது வந்து பண்றது ஆசிரமத்துல இருக்கக்கூடிய சுவாமிஜி. அந்த சுவாமிஜியில வந்து ஸ்ரீதேஜ் என்ற ஒரு சுவாமிஜி, அவர் தான் இங்க வந்து அந்த பூஜையெல்லாம் நடக்கும். இங்க சுமார் எத்தனை பேர் வந்து கலந்துப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? குறைந்தபட்சம் 1000 நாங்க எதிர்பார்க்கிறோம். அந்த இடத்தோட கெப்பாசிட்டி 1000-1500 பேருக்குள்ள கெப்பாசிட்டி. ருத்ர பூஜை சார், ருத்ரம் படிப்பாங்க. ருத்ரம்ன்றது உங்களுக்கே தெரியும். ருத்ரம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் லைஃபுக்கான மந்திர சாண்டிங். மெட்டீரியல் லைஃப், அதாவது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது வந்து மெட்டீரியல் லைஃப். அதுக்காக அதுல எல்லா வளங்களும் பெற்று உயரத்துக்கான மந்திர சாண்டிங் தான் இந்த ருத்ரா சாண்டிங். இங்க வந்து அந்த ருத்ரம் படிப்பாங்க. திருச்சியை வந்து பர்பஸ்ஃபுல்லா திருச்சியை வந்து நீங்க செலக்ட் பண்ணதுக்கான காரணம் இல்லைங்கய்யா. அதாவது இது எல்லா ஊர்களுக்கும் போகுது. கரூர்ல நடத்துறாங்க, ராஜபாளையத்துல நடத்துறாங்க, சென்னையில நடத்துறாங்க, நிறைய இடங்கள்ல நடக்குது. அதுல திருச்சியும். இந்த ருத்ர பூஜைக்கான காரணம் என்ன சார்? உலகம் நல்லா இருக்கணும். இந்த உலகம் நல்லா இருக்கும். ராமேஸ்வரத்திலே வந்து குருஜியோட பிரேயர் அதான் இருந்துச்சு. இந்த உலகம் முழுக்க நல்லா இருக்கணும். குருஜியோட நோக்கமே வந்து வன்முறை இல்லாத ஒரு சமுதாயம் இருக்கணும். வன்முறை இல்லாத சமுதாயம் இருந்தாதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா இருக்க முடியும் அப்படின்றது. அதனாலதான் குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஒரே இடமெல்லாம், அது எந்த நாடுன்றது கணக்குல எல்லா இடத்துலயுமே அவருக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. காரணமே அதான். உங்க எல்லாருக்குமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கொலம்பியாவில் 50 வருடங்களாக தீர்க்க முடியாம இருந்த தீவிரவாதிகளுக்கும் கொலம்பியா அரசுக்கும் இருந்த பிரச்சனையெல்லாம் போய் தீர்த்து வச்சிருக்காங்க. பல இடங்கள்ல இவருடைய சேவை சிறப்பா இருக்கு. குருஜி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சோழ மண்டலத்தை சேர்ந்தவர். பாபநாசம் தான் அவருடைய பூர்வீகம். பாபநாசம் தான் அவருடைய பூர்வீகம்.
அப்படி இருக்கும்போது இங்க திருச்சியில குருஜி வச்சு ஏதாவது பிரம்மாண்டமான ஒரு பிரேயர் நடத்த வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே வந்திருக்கிறாரு, ஏற்கனவே நடந்திருக்கு. இந்த வருடம் கூட நாங்க ஒரு ஐடியா திருச்சியில ஒரு ஆசிரமம் கூட கட்டிட்டு இருக்காங்க. வெகு சீக்கிரம் குருஜியே நாங்க அது கலைக்கிறோம். வருவார் நிச்சயமா. என்னங்க என் பேர் சந்திரசேகரன். நான் வாழும் கலையில வந்து ஒரு மூத்த ஆசிரியர். ஐயாட்ட எது கேள்வி கேட்கணும்னா கூட நீங்க ஐயாட்ட கேட்டுக்கலாம். இந்த ஜோதிர்லிங்க மகாருத்ர பூஜையானது தமிழகம் எங்கும் உள்ள பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மற்றும் பஞ்சபூத ஸ்தலங்களில் வைத்து கோளறு பதிகம் பாராயணம் செய்து மீண்டும் சோமநாதர் ஆலயத்தில் கொண்டு போய் எழுத்தை செய்ய இருக்கின்றது. கோளறு பதிகம் படிப்பதற்காக அனைத்து சிவனடியார் திருக்கூட்டங்களும் தவறாமல் வந்து கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கைலாய வாத்திய இசை முழங்க அந்த கோளறு பதிகம் பாராயணம் செய்யப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து சிவபக்தர்களும் தவறாமல் வந்து கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்து மகிழ வேண்டுகிறோம். ஓம் நமச்சிவாய. திருச்சி.